ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் சுக்கிர பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ராசியிலேயே மூலத்திரிகோண வீட்டில் நல்லபடியாக ஸ்தான வலுவோடு இருக்க, மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதன் பகவான் 2ஆம் இடத்துல விருச்சிகத்தில் சென்று அமர இருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய லாபாதிபதி சூரிய பகவான் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 11ஆம் அதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 2ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார். அதாவது மாதத்தினுடைய 19ஆம் தேதி அளவில் குருநாதர் அதிசார நிவர்த்தி பெற்று வக்ரகதியிலேயே மிதுனத்தில் சென்று அமர இருக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு துலா ராசிக்கு 2ஆம் அதிபதி தனாதிபதி செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உச்ச குருவின் பார்வையில் இருந்து விட்டு மாதத்தினுடைய 21ஆம் தேதி அளவில் தனுசுவில் 3ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து நேரடியாக குருவின் பார்வையை வாங்க மாதம் முழுவதும் தனஸ்தானம் தனாதிபதி 2ஆம் அதிபதி 2ஆம் இடம் எல்லாமே நல்லபடியாக வலுத்திருக்கிறது. மாதத்தினுடைய 12ஆம் தேதி அளவில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 21ஆம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் குருவினுடைய வீட்டில் தனுசு வீட்டில் குருவின் பார்வையிலே வந்து அமர்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராசிநாதன் 10ஆம் தேதி அளவில் 2ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 20ஆம் தேதி அளவில் புதன் பகவான் 2ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். அதாவது இந்த மாதத்துல பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே ஒரு விதமான மாற்றத்தை அடைகின்றன. அதாவது சனி பகவான், குரு பகவான், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் அனைத்து கிரகங்களுமே ஒரு விதமான மாறுதல்களை மாற்றங்களை அடைகின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குருவினுடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் குருநாதர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல குரு. அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9 3ஆம் இடங்கள் வலுக்கிறது. அதே நேரத்துல 11ஆம் அதிபதி லாபாதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு நேரடியாக 2ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 2, 11, 9ஆம் இடங்கள் வலுவைத்தான். அதாவது 2ஆம் இடம் 9ஆம் இடம் 11ஆம் இடம் 2ஆம் இடம் 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி எல்லாம் வலுவாக இருக்கிற போது இதைத்தான் மகாதன யோகம் என்று சொல்கிறார்கள். பஞ்சமகா புருஷ யோகத்துல மகாதன யோகம் என்பது அற்புதமான யோகம். 2, 9, 11 வலு. உண்மையில சொல்றேன், துளாராசிக்காரர்களுக்கு என்ன சொல்ல எப்படி சொல்ல, தொட்டதெல்லாம் வெற்றியாக இருக்குமே, அற்புதமாக இருக்கிறதே. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் என்னை ஃபாலோ பண்ணுபவர்களுக்கு தெரியும், அதாவது என்னை தொடர்பவர்களுக்கு தெரியும், பின் தொடர்பவர்களுக்கு தெரியும். துளாராசியை பற்றி அடிக்கடி நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கிரகங்கள் அப்படி இருக்கிறதே, என்ன செய்ய, இருக்கிறதைத்தானே சொல்ல முடியும். அதாவது நான் ஒன்றும் இட்டு கட்டி கொண்டு உங்களுக்கு நான் புழுக முடியாது, பொய் சொல்ல முடியாது, இருப்பதைத்தான் பேச முடியும். கோச்சார அமைப்புல துளாராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் இப்போது நடக்க காத்திருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. ராசியிலே ராசிநாதன் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறார். அது 2ஆம் இடத்துல வந்து அமர இருக்கிறார். 11ஆம் அதிபதி நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 2ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். 11ஆம் அதிபதியின் வலு, 2ஆம் இடத்தின் வலு, 2ஆம் அதிபதியின் வலு, 9ஆம் இடத்துல குரு. உண்மையிலே சொல்றேன், பொருளாதாரத்துல எந்த சிக்கல்களும் இருக்காது. அத்தனை சிக்கல்களும் பொருளாதாரத்துல இருந்த அத்தனை சிக்கல்களும் அப்படியே தவிடுபொடியாகும். நல்ல வருமானம் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும், உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கும், சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அதாவது இதுவரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் கொஞ்சம் வாயை மூடுப்பா, நீ வாயை திறக்காம இருந்தாலே நல்லது. இது போல உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருந்தவர்கள், ஐயா ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா, ஐயாவோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதா, இப்படி காத்திருக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். 9ஆம் இடத்துல இருந்து ராசியை குரு பார்க்கிற போது கடவுளின் கருணைக்கு பஞ்சமில்லை. அதிர்ஷ்டம், திறமை, அதாவது நீங்கள் எடுக்கிற திறமைகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். அதிர்ஷ்டம் செயல்படும், இறை அருள் காத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், ஒரு பொற்காலம் என்பது இயல்பாக எப்போதுமே வராது. ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ சில மாதங்கள்ல, வருஷத்துல ஏதோ 2, 3 மாதம் தான் இது போன்ற கிரக அமைவுகள் வரும். உண்மையில சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ராகு பகவான் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உண்மையில கவலைப்பட வேண்டாம். நேரடியாக குருவின் பார்வையில வாழை சுருட்டி கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன கெடுதல் செய்வார், எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரே. கடன், நோய், எதிர்ப்புகள் அப்படியே விலகுமே, தவிடுபொடி ஆகுமே. அதாவது 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 6ஆம் இடம் சுபத்துவமா நல்ல 6ஆம் இடத்துல சனி இருக்கிற போது கடன், நோய், எதிர்ப்புகள் அப்படியே விலகும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தாலும் குருவின் பார்வையில நல்லபடியாக நல்ல பிள்ளையாக வாழை சுருட்டி கொண்டு இருக்கிறார்.
மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவானுக்கு நேரடியாக குருவின் தொடர்பு கிடைத்திருக்கிறது. உண்மையில 8ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்க போகிறார் நேரடியாக. ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். கடன் நோய் எதிர்ப்புகளிலிருந்து நீங்கள் அப்படியே வெளிவர, கடன் இருந்தால் பழைய கடன்களை அப்படியே கட்டி தீர்த்து விட முடியும். உண்மையில சொல்றேன், ஒரு மனிதனுக்கு கடன் இல்லை, நோய் இல்லை, எதிரிகள் இல்லை, நல்ல அதிர்ஷ்டம் செயல்படுகிறது, இறை அருளும் கைகூடி வருகிறது. நீங்கள் திறமையாக செயல்படுகிற போது வெற்றி நிச்சயம். அற்புதமாக இருக்கிறது. சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்துல நல்ல வரன் கிடைக்கும். மனசுக்கு பிடித்த நல்ல வரன் கிடைக்கும். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகும். அந்த அறிமுகத்தால் எல்லா நன்மைகளும் ஏற்படும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். மாற்று இனம், மாற்று மொழி, மாற்று மதம், இந்த மாற்று அந்நியர்கள் அடிப்படையில நல்ல தொடர்புகள் கிடைத்து அந்த தொடர்பால எல்லா நன்மைகளும் ஏற்படும். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது ஒரு முயற்சி பாகம், தைரியம், வீரியம், பராக்கிரம், ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் நல்ல சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடம் மொத்த 3ஆம் அதிபதி சுபராகி பார்க்கிறார். 3ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. உண்மையில சொல்றேன், ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல், நீங்கள் செய்யறதெல்லாம் பொன்னாக இருக்குமே, தொட்டதெல்லாம் துளங்குமே, அற்புதமாக இருக்கிறது. வார்த்தைகளை தேடுகிறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு, நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சரியான கோச்சார அமைப்பு நல்லபடியாக வந்திருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி மட்டும் கை கொடுத்தால், உண்மையில சொல்றேன், கொடி கட்டி பறக்கலாம். அற்புதமாக இருக்கிறது. நல்ல அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். புதிய ஒரு தொழில் முயற்சியில ஈடுபட்டு நல்ல வெற்றி அதாவது வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் என்று ஏதாவது ஒரு ஐடியாவில் நீங்கள் இருந்திருந்தால் சரியான மாதம் இப்போது நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதான் கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுத்திருக்கிறது. வேலை மாற்றம் நடந்தாலும் நல்ல மாற்றமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த எல்லா வில்லங்கங்களும் அப்படியே தீரும். தந்தைக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே தவிடுபடியாகும். அப்பாவும் மகனும் அப்படியே, அதாவது உடலும் உயிருமாக அப்படியே அன்பாக இருக்க போகிறீர்கள். பொற்காலம். சகோதர ஒற்றுமை அதிகரிக்குமே. குடும்பத்துக்குள்ள நல்ல நிம்மதி இருக்கும். வீட்டுக்குள்ள செல்றதே நல்ல ஒரு ஆனந்தமான அனுபவமாக இருக்கும். குடும்ப பெண்களுக்கு நல்ல மகிழ்ச்சி இருக்கும். உங்களுக்கு தேவையான தங்கம் வாங்க முடியும், நகை வாங்க முடியும். அதே நேரத்துல விலை உயர்ந்த ஆடைகள் வாங்க முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும். சொந்த பந்தங்களுக்கு இடையில இந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகி நல்ல அந்யோன்யம், பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். இன்னொன்று சொல்லட்டுமா, 3ஆம் இடம் வளர்த்திருக்கிறது. 3ஆம் இடத்தை 3ஆம் அதிபதி சுபராகி வளர்த்து பார்க்க 3ஆம் இடம் நல்ல மங்களகரமாக இருக்கிற போது காதலின் தேசம் கதவுகள் திறக்கும். பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்துல காதல் பிறக்க போகிறது. உண்மையில இயல்பாகவே துலாம் வீட்டுல பிறந்தாலே காதலுக்கு பஞ்சம் இருக்காது. பட்டாம்பூச்சியை பார்த்தாலும் காதல் வந்துடும். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்கள் துலா ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல நிறைய காதல் பயப்பட போகிறீர்கள். ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டிருந்தால் காதலன் காதலி, கணவன் மனைவி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில நல்ல கருத்து ஒற்றுமை ஏற்பட போகிறது. குறிப்பாக இளம் வயதிலே இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்துல காதல் பிறக்க போகிறது. அந்த காதலை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் சொல்லி சம்மதத்தை வாங்கி திருமணம் செய்து கொள்ளலாம். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு நிம்மதி இருக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். வண்டி வாகனம் வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம். சொத்து பத்து அடிப்படையில பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே தீரும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். போட்டி தேர்வுகள் எழுதி வெற்றி பெற முடியும். 3ஆம் இடம் வலுக்கிற போது 3ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்க முடியுமே, வெற்றி பெற முடியுமே. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய, நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய நீண்ட காலமான, ஆள் மனதில் இருக்கக்கூடிய நீண்ட காலமான ஆசைகள் எல்லாமே அப்படியே நிறைவேறும். எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஐயா அற்புதமாக இருக்கிறது, அற்புதம் அற்புதம்னு சொல்கிறீர்களே ஐயா, ஏதாவது தீங்கு இருக்கிறதா? இருந்தால் அதையும் சொல்லிவிடுங்கள், நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் 12ஆம் இடத்தை நேரடியாக சனி பார்க்கிறார். அசுப விரயங்கள் காத்திருக்கிறது. தேவையில்லாம மருத்துவமனை செலவுகளோ தேவையில்லாத செலவுகளை இழுத்து போட்டு விடக்கூடாது. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிற போது இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏற்றுமதி இறக்குமதி என்று சொல்லி வெளிநாட்டு தொடர்புல வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பொருட்களை ஏற்றி அனுப்பிவிடலாம், பணம் வராமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 12ஆம் இடம் நேரடியாக சனியின் பார்வையில பாபத்துவமாக இருக்கிற போது வெளிநாடு சென்று வருவது, வெளிதேசம் செல்வது, வெளி மாவட்டத்தில் போய் இருந்து படிக்கிற குழந்தைகள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அதாவது வெளிநாட்டு அமைப்புகள், இறக்குமதி ஏற்றுமதி அமைப்புகள், தீய செலவுகள், மருத்துவமனை செலவுகள், இது போன்ற அமைப்புகளை பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும்.
பயணங்களில் ஈடுபடுவதாக இருந்தால் ஒன்றுக்கு 2 தடவை விழிப்புணர்வோடு பார்த்து யோசித்துத்தான் சென்று வர வேண்டும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது, குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஒரு விடயத்துல தான் கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த தீங்கும் இல்லை. 9ஆம் இடத்துல குரு, ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். 1, 2, 3ஆம் இடங்களும் 1, 2, 3ஆம் அதிபதிகளும் வலுத்திருக்கிறார்கள். மாதம் முழு, அதாவது 2, 9, 11ஆம் இடங்களும் 11ஆம் அதிபதிகளும் நல்லபடியாக வலுக்கிற போது பொருளாதாரத்துல எந்த பஞ்சமும் இருக்காது. நீங்கள் தான் தேவையில்லாமல் வீண் செலவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு விடயத்தை தான் பார்த்து கொள்ள வேண்டும். சனியினுடைய துறையிலே, சனி பகவானுடைய துறையிலே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், அதாவது மெக்கானிக் ஷாப் வைத்திருப்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், பழைய பொருட்கள் வாங்கி விற்பவர்கள், காய்லாங்கடை வைத்திருப்பவர்கள், இவர்கள் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், இந்த கிரஷர்ல வேலை செய்பவர்கள், குடிக்கக்கூடாத திரவங்கள், நீச்ச திரவங்கள், ஆயில் அண்ட் கேஸ்ல செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள், கூலி தொழிலாளிகள் எல்லோருமே கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சுக்கிர பகவானுடைய துறையில நீங்க செயல்பட்டு கொண்டிருந்தால், வண்டி வாகனம் வாங்கி டிராவல்ஸ் நடத்துவது, சாப்பாட்டு கடை ரெஸ்டாரண்ட் நடத்துவது, துணிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் நடத்துபவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நல்லபடியாக நடக்கும். செவ்வாயோட துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மாதம் முழுவதுமே செவ்வாய் மங்கள யோகத்தில் இருக்கிறார். நெருப்பு, விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், மருத்துவம், இது போன்ற அமைப்புகளை நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பொற்காலம். மருத்துவர்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கும். செவிலியர்களுக்கு, மருத்துவமனையில ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட அடிப்படையில் பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் அனைவருக்குமே கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. பாக்யஸ்தானத்துல குரு அமர்ந்து 9ல குரு, அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆனந்தமாக இருக்கிறதே. 9ல் குரு இருக்கத்தானே, 9ல குரு வர பிறந்தவன், 9ல குரு இருக்கிற போது இந்த பூமிக்கு வந்தவன். கோச்சாரத்துல 9ஆம் இடத்துல குரு இருப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு. 9ல குரு இருக்கிற போது நீங்கள் என்ன செய்தாலும் ஆண்டவன் உங்களை கைவிட மாட்டானே. இப்போது நீங்கள் திறமையாக, புத்தி கூர்மையோடு, சரியாக, சமநிலையாக, தெளிவாக நடந்து விட்டால் உங்களுடைய இறை அருளுக்கு பஞ்சமே இல்லை. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.